இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித யோசேப்பு தூய கன்னிமரியாளுடைய கணவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை அவருடைய பெருவிழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய பாதுகாவலர், குடும்பங்களுடைய பாதுகாவலர், பல துறவு சபைகளுடைய பாதுகாவலர், உழைப்பாளிகளுடைய பாதுகாவலர், நம்முடைய தந்தையினுடைய பாதுகாவலர், ஆதரவற்றவர்களுக்கான பாதுகாவலர், எதிர்நோக்கே இல்லாமல் வாழ்பவர்களுக்கான பாதுகாவலர் என்று திருச்சபையினுடைய மிக உயரிய ஒரு புனிதராக கருதப்படுகிறவர் தான் புனித யோசேப்பு. அன்புமிக்கவர்களே, இந்த புனித யோசேப்பினுடைய பெருவிழாவில் நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியலை தான் மத்தேயு நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய ஒரு கடைசி பகுதியாக தான் இயேசுவனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் குலத்தில் வந்தவர் தான் யோசேப்பு. இவர் தான் அன்னை மரியாவுடைய கணவர். அன்னை மரியாவிடமிருந்து பிறந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஒரு மூதாதையர் பட்டியல் என்பது எப்படி குறைவுள்ள வலுவற்ற பாவத்தில் வாழ்ந்த மனிதர்களை இறைவன் நம்முடைய மீட்பு திட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவனுடைய பிறப்பை ஒட்டிய இந்த நிகழ்வில் அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் அங்கீகரிக்கப்படாத சில புத்தகங்கள்லாம் இருக்குது. அதில் தான் அன்னை மரியாள் அவருடைய பெற்றோர்களால் கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்டு 12, 13, 14 வயது வரையில் அவர் கோயிலில் இருந்ததாகவும், அதற்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்விற்காக தங்களுடைய வீட்டிற்கு சென்ற நேரத்தில் அன்னை மரியாள் மட்டும் கோயிலில் இருந்ததாகவும், தாவீதினுடைய வழிவரம்பில் வந்த புனித யோசேப்பு மற்ற ஆண்களோடு லீலி மலர்களோடு அந்த கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வந்த நேரத்தில் தூய யோசேப்புடைய அந்த லீலி தளிர் மற்றும் மலர்ந்ததாகவும், முற்றிலும் மலர்ந்த அந்த ஒரு தளிர் ஒரு இறை அடையாளமாக கருதப்பட்டு யோசேப்புக்கு அன்னை மரியாள் மன ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்டாள் என்று தான் நம்ம இந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு சில நூலிலிருந்து வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு முன்னமே அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருப்பதை அறிந்த புனித யோசேப்பு முதலில் கலக்கமடைகிறார். நேர்மையாளராக இருந்த அவர் இது எப்படி நிகழும் அப்படி என்று அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட அவர் திட்டமிட்டார் என்றும், அதே நேரத்தில் வானதூதரால் அறிவுறுத்தப்பட்டு தூய யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். புனித சூசையப்பர், புனித யோசேப்பு இவரை பற்றின பல மறைவுரைகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் புனித யோசேப்பினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக 3 பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்பாக அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்த யோசேப்பு இறை திட்டம் என்ன என்று சரியாக புரியாத ஒரு சூழலில் இறைவனுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவராய் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, அதே பராமரிப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதிலும், அதே பராமரிப்பு அன்னை மரியாளை பெத்லெகேமுக்கு அழைத்து செல்வதிலும், அதே பராமரிப்பு தாயையும் குழந்தையையும் எகிப்திற்கு வானதூதரனுடைய அறிவுறுத்தல் படி அழைத்து சென்றதிலும், அதே பராமரிப்பின் மீது நம்பிக்கை எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு வந்ததிலும், அதே பராமரிப்பு காணாமல் போன இயேசுவை கோயிலில் கண்டடைந்த நேரத்திலும் புனித யோசேப்பு உண்மையாகவே அதை வாழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்பினுடைய திருவிழாவின் முதல் செய்தியாக இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான புண்ணியம் என்பது தன்னலமற்ற எளிமையான ஒரு வாழ்வு, தாட்சியான ஒரு வாழ்வு. புனித யோசேப்பை பற்றின செய்திகள் விவிலியத்தில், நற்செய்தியில் மிக குறைவாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி புனித யோசேப்பு பேசியதாக விவிலியத்தில் எந்த இடத்திலையுமே நம்ம வாசிப்பதில்லை. அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்பை பற்றிய எத்தனை புத்தகங்கள் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கின்றன, புனித யோசேப்பை பற்றின எத்தனை பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன,
புனித யோசேப்பினுடைய பாதுகாவலில் எத்தனை துறவு சபைகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இத்தனை பெருமைக்குரியவராக இருக்கிற புனித யோசேப்பு விவிலியத்தில் தாட்சியுடனும் எளிமையுடனும் தன்னலமற்றவராகவும் தான் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அன்னை மரியாளை பராமரிப்பதிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பராமரிப்பதிலும் தாட்சி உள்ளவராக எளிமையானவராக புனித யோசேப்பு நமக்கு இன்றைக்கு ஒரு உதாரணமாக தரப்படுகிறார். இதே எளிமையும் இதே தாட்சியும் இதே தன்னலமற்ற ஒரு வாழ்வையும் வாழத்தான் இன்றைக்கு இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்பு இறைவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர், கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர். நம்பிக்கை என்பது புரியாத ஒரு சூழலிலும் குழப்பமான ஒரு சூழலிலும் இறைவன் மீது விசுவாசம் கொள்வது தான் உண்மையான நம்பிக்கை என்பதை புனித யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். புனித யோசேப்பினுடைய வாழ்வு இறை சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு வாழ்வாகத்தான் விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய கணவராகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையாகவும் ஒரு தந்தையாக ஒரு கணவனாக அவர்கள் இருவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை இறை சித்தத்தை ஏற்று நிறைவேற்றி நமக்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரியாக இருப்பவர் தான் புனித யோசேப்பு. அவருடைய இந்த விழாவில் அவரை போல இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்பவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் தாட்சியோடும் எளிமையோடும் தன்னலமற்றவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் அதே நேரத்தில் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களாகவும் வாழ்ந்து இந்த மண்ணுலகில் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி புனிதர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.